மகிமை உண்டாகட்டும். தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அல்லேலூயா. எந்த மந்திரவாதம் எழும்பட்டும், எந்த ஏவலின் வல்லமைகள் இருக்கட்டும், எந்த சத்துருவின் வல்லமைகள் இருக்கட்டும், உனக்குள்ள அனல் இருக்குமானா, உனக்குள்ள அனல் இருக்குமானா, நீ அனல் கொள்வாயானா, அக்கினியினால் நிரப்பப்படுவாயானா, எந்த சத்துருவும் உன்னை தொட முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து அவங்க நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீக்கம் கண்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சடுதியாய் விழுந்து விஷம் ஏறி இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. தேவன் வேறு ஒன்ற காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வீக்கம் கண்டு விஷம் ஏறி செத்து போயிடுவான்னு நினைக்கிறாங்க. அனல் உள்ளவனுக்குள்ள விஷம் ஏறுமா? ஆமென். சொல்லுங்கள. அனல் இருந்தா விஷம் ஏறுமா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளம். உனக்குள்ள அனல் இருக்குமானா, உனக்குள்ள விசுவாசம் இருக்குமானா, உனக்குள்ள கிருபை இருக்குமானா, நீ சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலோ அது உன்னை அணுகாது. ஆமென். சொல்லுங்கள. எந்த விஷமும் ஒண்ணு பண்ணாது, எந்த சத்துருவும் ஒண்ணு மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். அவன் விஷம் அவனை மேற்கொள்ளல. ஆமென். விஷம் ஏறி வீக்கம் கண்டு செத்து போயிடுவான் நினைக்கிறாங்க. நினைவெல்லாம் அவங்க நினைச்சது நடக்கல, வேற ஒன்று நடக்குது. அவர்கள் பிழைத்திருக்கிறார். அவர் சாட்சி அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் உங்களை பத்தி என்னெல்லாம் நினைச்சிச்சு, இவன் வாழ முடியாது, பிழைக்க தெரியாதவன், அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன். ஆமென். பிரைஸ் காட். உலக நம்ம பாஷையில சொன்ன போனா என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, கப்ளையா அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் கெட்ட வார்த்தை. ஆமென். பிரைஸ் எல்லாம். என் வீட்டு பக்கத்துல ஒரு பையன் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பான். அதை கேட்ட உடனே எனக்கும் அப்படி இது ஒரு கனவீனமா கேவலமா திட்டுற வார்த்தை மாதிரி நான் நினைச்சேன். அப்படிதானே? பிரைஸ் எல்லாம். அறிவு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம், உங்களை நினைச்சிருக்கலாம். இவெல்லாம் எப்படி வளர்ந்துட போறாங்க, வாலிப பசங்க எல்லாம் என்னங்க எங்க இருந்து உருப்பட போறாங்க, இதெல்லாம் இங்க போய் கிடக்குது, என்ன வளர போகுது இப்படிலாம் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வேற மாதிரி செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர்கள் நினைத்தது ஒன்று, அங்க நடந்தது ஒன்று. உங்களை குறித்து கர்த்தர் அவன் உலகம் நினைக்கிறது ஒன்று, ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போவது வேறொன்று. கர்த்தர் உங்களை ஏற்று சொன்ன மாதிரிதான் அடையாளமாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் புத்திரர் நடுவே இஸ்ரவேலருக்கு நியாயம் செய்ய வந்தபோது ஒருவன் கேட்கிறான், நேற்று எகிப்தியனை வெட்டி கொண்டு போட்ட, இன்னைக்கு என்ன கொல்ல பார்க்கிறியா? எங்கள் மேல் ஒன்னு அதிகாரியாய் வைத்தது யார் என்று சொன்னவுடனே இதே மோசே தான் என்ன பண்றான், இவன் அந்த தேசத்தை இடத்தை விட்டு ஓடி வருகிறான். 40 வருஷமா அங்க இருக்கிறவங்க சிந்திச்சிருக்கலாம். ஒருத்தன் வந்தான், பெரிய ஆளு மாதிரி வந்தான், ஓடிட்டான், நிக்க முடியல, அவன் ஓடி போயிட்டான். இவன் திரும்பி வருவானானே தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 40 வருஷமா மோசேயுடைய சாப்டர் க்ளோஸ் நினைச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அவங்க நினைத்தது ஒன்று, தேவன் நினைத்தது வேறு ஒன்று. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அவனை பார்த்து சொல்றார், மோசே இந்த ஜனத்தை விடுதலையாக்க நான் ஒன்னதான் அனுப்புறேன், நீ போ. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த ஜனம் ஒன்னை என் மேல அதிகாரியா வச்சது யாருன்னு கேட்டுச்சோ அதே ஜனத்துக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை தலைவனாக திரும்ப அனுப்பினார், அவனை ரட்சகனாக திரும்ப அனுப்பினார், பார்வோனுக்கு தேவனாக்கி திரும்ப அனுப்பினார். அவன் கையில அடையாளத்தை, அற்புதத்தை, வல்லமையை கொடுத்து கர்த்தர் திரும்ப அனுப்பினார். உலகம் உங்களை பற்றி ஒன்று நினைக்கலாம், ஆனா கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தேவன் வேறு ஒன்று உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த ஜனத்திற்கு முன்பாக இன்றைய தினம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கொஞ்சம் அந்த சவுண்ட் கீழே இருந்து 2வது இருக்கிறத கொஞ்சம் குறைங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்ம அனலா இருந்தோம்னா அவர் அனல் கொண்டார். அந்த அக்கினி மைக்கு ஃபர்ஸ்ட் மைக் கீழே இருந்து 2வது இருக்கிறத குறைங்க. கீழே இருந்து குறைங்க. ஆமா, முதல்ல இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம். பிரைஸ் எல்லாம். ஹalleluya. Thank you. ஆமென்.
மேல இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக்குங்க. மேல இருக்கிறது. ஆமென். சரி, ஹalleluya. போதும் போதும் போதும். பிரைஸ் காட். சொல்லுங்க ஹalleluya. கீழ இருக்கிறத கொஞ்சம் குறைங்க. ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களா. சத்தமா சொல்லுங்களா. ஹalleluya. ஓகே, அப்ப பாருங்க, இந்த இடத்துல பவுலுக்குள்ள ஒரு அனல் இருக்க பவுல் அனல் கொள்ள சில காரியம்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? முதல்ல ஆமென், தன்னை கவ்விக்கொண்ட பிரியனை உதறி போட்டார். ஆமென். தன்னை கவ்விக்கொண்ட பிரியனை என்ன பண்ணினாரு? சொல்லுங்க, என்ன பண்ணினாரு? உதறி போட்டார். அனல் உள்ள இருக்குமானா எல்லாவற்றையும் நாம பிடிச்சு வைக்க மாட்டோம். எல்லாவற்றையும் எனக்கு வேணும் வேணும்னு கையில வச்சுக்கிட மாட்டோம். உதறி போட வேண்டியதை உதறி போடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் தூசியை உதறி விட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே எழும்பு, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. அப்ப உதறி போடணும். மோசே கூட இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றார், மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை என்ன பண்ணு? கழட்டி போடு. ஆமென். உதறி போட வேண்டியதை உதறி போடணும், கழட்டி போட வேண்டியதை கழட்டி போடணும், எரிந்து போட வேண்டியதை எரிந்து போட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அனல் இருக்கும்போது ஆமென், எல்லாம் உதற வேண்டியதை உதறிட்டு வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவதற்காக போயிட்டே இருப்பாங்க. அவன் முதலாவது உதறி போட்டான். பிரைஸ் காட். இரண்டாவது, உள்ள அனல் இருக்கும்போது விஷம் அவரை மேற்கொள்ளல, விஷம் அவருக்குள்ள ஒன்றும் செய்ய முடியல. ஆமென். சத்துரு அவரை மேற்கொள்ள முடியல. அந்த விஷம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. அல்லேலூயா. மூன்றாவது, அவருக்குள் அனல் இருந்த போது பிரைஸ் காட், ஜனம் வேறு மாதிரி யோசித்தது, வேற மாதிரி பார்த்துச்சு. ஆமென். ஜனம் அவர் இந்த கொஞ்ச நேரத்துல வீக்கம் கண்டு விழுந்து செத்து போவான்னு நினைத்தது. ஆனா ஜனம் நினைத்ததல்ல, தேவன் நினைத்தது அந்த பவுலுக்குள் நிறைவேறியது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ என் நினைவுகள் அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. மனிதன் நினைப்பது போல கர்த்தர் நினைக்கல. உங்க பிள்ளைகளை பற்றி உலகம் நினைப்பது போல கர்த்தர் நினைக்கல. கர்த்தர் உங்களை குறிச்சும் உங்க பிள்ளைகளை குறிச்சும் மேன்மையான திட்டம் வைத்திருக்கிறார், மேன்மையாய் நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது நிறைவேற வேண்டுமானால் நாம் அனல் கொள்ள வேண்டும். நாம என்ன கொள்ளணும்? சொல்லுங்க, நாம என்ன கொள்ளணும்? அனல் கொள்ளணும். இப்ப பாருங்க, அந்த 6வது வசனத்தை படிங்க. அவருக்குள்ள இருந்த அனல் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் படிங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் வேறு சிந்தையாகி என்னன்னு சொல்லிக்கிறாங்க? அனல் உங்களை என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? உலகத்து ஜனங்களை, உங்களை விரோதிக்கிறவர்களை என்ன செய்ய தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை என்ன பண்ணும் தெரியுமா? இந்த அனல் எந்த ஜனம் உங்களுக்கு விரோதமா பேசினதோ, எந்த கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டதோ, அதே ஜனத்தை இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வைக்கும். இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்ல வைக்கும். இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்ல வைக்கும். ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, இந்த ஊருக்காரர் தான் அந்த அருமையான சகோதரர் ஐயா, இந்த ஃபேமிலி. எது முந்தா நாள் என்கிட்ட சொல்லும் போது சொன்னார், அவர் சாட்சி. அப்படி பாதிக்கப்பட்ட சபைக்கு வர்ற யாருமே எனக்கு சொல்லல. அப்படிதானே? யாரும் சொல்லி நாங்க வரல. அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு சூப்பர் ஆத்மா பாருங்க. உங்களை பத்தி எல்லாம் பரலோகம் அப்படியே பூரிப்படைஞ்சிருக்கு. நீங்க யாரு சொல்லியும் அவங்க வரல, தேவனா கொண்டு வந்தா. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்த அவங்களுக்கு இந்த சபையை பற்றி, இவங்களை பத்தி, இந்த அல்லேலூயா கூட்டத்தை பத்தி வேற மாதிரி எண்ணம் இருந்திருக்கும். அப்படிதானே? வேற எண்ணம் இருந்துச்சுல்ல, இருந்திருக்கும்ல.
அவங்களுக்கு வேற வேலை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவன் வேற என்ன இருந்திருக்கும்ல, ஒருவேளை சகோதரிக்கு இருந்திருக்காது, சகோதரருக்கு இருந்திருக்கும்ல. ஊருக்காரங்கெல்லாம் பேசும்போது ஆமா ஆமா இவங்களுக்கு வேற வேலை கிடையாது, இப்படிதான் அப்படி இப்படின்னு யோசித்து இருப்பாங்க. ஆனா அதே பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து இப்ப வேற மாதிரி யோசிக்க வச்சிருக்கிறார். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரு. இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ஆராதனை. பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நேபுகாத் நேச்சாரை பார்த்து குறித்து நேற்று சிந்தித்தோம்லையா, அவன் வேற மாதிரி சிந்தித்தான். எப்படி சிந்தித்தான்? அவன் இந்த அவன் நிறுத்தின அந்த பொற்சலையை வணங்க மாட்டோம் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதிர்த்து நின்ற போது அவன் சிந்தித்தான். எப்படி சிந்தித்தான்? பார்ப்போம், என் கைக்கும் இந்த அக்கினிக்கும் உங்களை தப்பு வைக்கிற தெய்வம் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சிந்தித்து அவர்களை 7 மடங்கு சூடாக்குங்கள் என்று சொல்லி சூளைக்குள்ளே போடும்படி கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. இவன் இப்படி கட்டளையிட்டதற்கு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த நேபுகாத் நேச்சார் தான் 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த எருசலேமுக்கு விரோதமா போய் எருசலேமோட யுத்தம் பண்ணி எருசலேமை பிடிச்சு, எருசலேமை பிடிச்சது மட்டும் இல்ல, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை இடிச்சு அந்த தேவாலயத்துக்குள் இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து இவன் இந்த பாபிலோன்ல வச்சிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு என்ன தெரியுமா? தெய்வம் தேவன் தேவன்றாங்க. இந்த தேவன் இவங்க சொல்ற தேவனுக்கு வல்லமை இருந்தா அன்னைக்கே எருசலேம் அடிக்கும் போது என்ன பண்ணிருக்கணும்? என்ன தடுத்து இருக்கணும். எருசலேம் அடிச்சு அவங்க தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க. இவங்க வந்து தேவன் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாப்போம், என் கையிலிருந்து இந்த அக்கினிக்கு உங்களை தப்பு வைக்கிற தெய்வம் யாருன்னு பாப்போம். ஆக்குங்களை 7 மடங்கு சூடா தூக்கி போடுங்கள அப்படின்னு கட்டளை கொடுக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. அன்னைக்கு எருசலேம் இடிக்கப்படுவதற்கும் ஆலயம் இடிக்கப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்ததே தேவன் தான் அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? அன்னைக்கு இருந்த ராஜா யோயாக்கீம் செய்த அக்கிரமம், அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட பாவம். அல்லேலூயா. யோயாக்கீமுக்குள்ள இருந்த பெருமை, பாவம். ஆகையால கர்த்தர் அந்த ஜனத்தை சத்துருவின் கையிலே விற்று போட்டார். இதெல்லாம் இடிக்கிறதுக்கு கல்தேயனாகிய நேபுகாத் நேச்சாரை கொண்டு வந்ததே தேவன் தான். ஆமென். கொண்டு வந்தது யாருன்னா, அப்பா இவனை எழுப்பி, அப்பா என் ஜனங்க பாரு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கு, அசட்டை பண்ணிட்டு இருக்கு, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கு, இதுக்கு நான் நன்மை செய்யணும் புத்தி இல்ல, நீ எழுப்பு, நான் ஒண்ணு தடையா இருக்க மாட்டேன், போ அடிச்சு போட்டா எல்லாத்தையும் நொறுக்கு அப்படின்னு நொறுக்க விட்டுட்டார். அல்லேலூயா. ஆனா எல்லாம் சிறைப்பட்டு வந்து கிடக்குறாங்க. இப்ப இந்த 3 பேருக்கிட்ட இதே வார்த்தை டைலாக் சொல்றான். யாரு பார்ப்போம், என் கைக்கும் அக்கடிக்கு தப்பு வைக்கிற தெய்வம் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு 3 பேருக்கிட்ட சொல்றான். ஆனா இந்த 3 பேர் யார் தெரியுமா? இந்த சிறையிருப்பின் தேசத்திலையும் இவர்கள் தேவனுக்காக சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள். ஆமென். இந்த இடத்துல எதுக்காக நிற்கிறாங்க? ஆண்டவர் சிலைகளை வணங்க கூடாது, பணிந்து கொள்ள கூடாது என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பிரமாணத்தை கட்டளையை மீறி நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று சொல்லி கர்த்தருக்காக அங்க துணிந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. அவனுக்கு தெரியல அங்க ஜனத்தை கைவிட்டது பாவத்தினால. ஆனா இந்த ஜனம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஜனம், இது தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற ஜனம், வசனத்தை கைக்கொள்ளுகிற ஜனம் என்று அவனுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. அதனால இப்ப என்ன பண்றான்? சூடாக்கி உள்ள தூக்கி போட சொல்றான். உள்ள தூக்கி போட்டாங்க. போட்டா இவன் உத்து பார்க்கறான். பார்த்தா உள்ள ஆட்கள் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. என்னடா தூக்கி போட்ட எரிஞ்சு துடிச்சு கதறி செத்து கருகி போவாங்கன்னு பார்த்தா உள்ள நடமாட்டம் தெரியுது. உள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. உள்ள நடமாடுவது உலாவுவது போல இருக்கேன்னு உத்து பார்க்கறான். உத்து பார்த்தா அங்க 4 பேர் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உலாவி கொண்டு இருக்கிறாங்க? 4 பேரு. இப்ப மந்திரியை கூப்பிட்டுருப்பான், மத்தவங்களை கூப்பிட்டுருப்பான். இல்ல என் கண்ணு தான் சரி கேட்ராக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1 2 தெரியுது போல் இருக்கு, 3 போட்டா 4 தெரியுது எனக்கு, எல்லாம் நீ பாரு எத்தனை தெரியுது முடிஞ்சு பாருங்க அப்படின்னு இருப்பான். ஆமென். இப்ப மந்திரியை முடிஞ்சு பார்த்துட்டு சொல்றான், ஐயா நீங்க பார்த்ததுதான் நிஜம். 4 உலாவது உள்ள 4 பேர் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. 4வது ஒரு நபர் உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் காட். அனல் இருக்கிற இடத்திலே 4வது ஒரு நபர் உலாவி கொண்டிருப்பார். இந்த அக்கினி பவுல அனலாக்கினது போல அந்த அக்கினி அவன் அந்த 3 பேரை அனலாக்குச்சு. அனல்
தேவன் வருவார். அல்லேலூயா. அதனாலதான் இங்க வேற சிந்தையாரி சொல்றாங்க, இவன் தேவன், தேவனுடைய பிள்ளைன்னு கூட சொல்லல, தேவனாவே ஆக்கிட்டாங்க. இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். என்னன்னு சொல்லிக் கொண்டாங்க? கடவுள் பிறவிப்பான் கூட சொல்லல, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூட சொல்லல. கடவுள் பாருங்க எப்படி மாத்திட்டார் பாத்தீங்களா? தேவனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளை பார்க்கறது போல பார்க்க வச்சுட்டார். ஆமென். சத்துருவை போல பார்த்தது போல பார்த்தாங்கல்ல. நீங்க அனல் கொள்ளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அனலை அவித்து போடாம அனலை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த 50 நாள் ஜபம் முடிச்ச பின்னால அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு 50 நாளைக்கு ஜபமே இல்லாம வாழணும், ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. தினமும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து அனல் மூட்டப்படுங்க. அப்ப உங்க வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. பவுல் சொல்லுகிறார், மூப்பர்கள் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, மூப்பர்கள் உன்மேல் கைகளை வைக்கும் போது உனக்கு கிடைத்த வரத்தை அனல் மூட்டி என்ன பண்ணு? எழுப்பு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. அனல் மூட்டி வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. உங்க கிருபையை அனல் மூட்டுங்க, உங்க வெளிப்பாடு அனல் மூட்டுங்க, உங்க அழைப்பு அனல் மூட்டுங்க, உங்க அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. அனல் அடையுங்க. நீங்க கேட்ட வசனத்தை அனல் மூட்டுங்க. நீங்க தியானிக்க உங்க இருதயம் அனல் கொள்ள ஆரம்பிக்கும். உங்க இருதயத்தை அனல் மூட்டுங்க, உங்க சிந்தையை அனல் மூட்டுங்க. உங்க பார்வை அக்கினியா மாறட்டும், உங்க பேச்சு அக்கினியா மாறட்டும், உங்க ஜெபம் அக்கினியாய் மாறட்டும். நீங்க அப்படியே அனல் மூட்ட அக்கினியாய் மாற உங்க கூட கர்த்தர் இருப்பதை பார்ப்பார்கள். உங்களே கடவுளை போல பார்ப்பார்கள். ஆமென். சத்துருவை போல பார்த்தவங்க கடவுளை போல பார்க்கக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அருவருப்பா பார்த்தவங்களா வேற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு புது சாங் ஆண்டவர் தந்தார், மியூசிக்ல இருக்கு, வர மாசம் வெளியிடுவோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாடின எல்லா பாடலும் ஆண்டவர் அடியானுக்கு கிருபையா தந்த பாடல்கள் தான். ஒன்று வெளியிட்டிருக்கிற, மீது 2 பாட்டு வெளியிடல. அதுல 2 பாட்டு மியூசிக்ல இருக்கு. நேற்று ஒரு பாட்டு பாடினோம் பாத்தீங்களா? உங்க கரத்தை நான் பிடிச்சா ஒருவேளை விட்டுடுவேன், என் கரத்தை நீங்க பிடிச்சா விலகாம நினைச்சிருப்பேன். என் கரத்தை பிடிச்சுக்கோங்க, மார்போடு அணைச்சுக்கோங்க. சொல்லுங்க. என் கரத்தை பிடிச்சுக்கோங்க, மார்போடு அணைச்சுக்கோங்க. இது மியூசிக்ல இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் லேட்டா வெளியிடுவோம். ஆனா அடுத்த மாசம் வெளியிட போறோம் ஒரு சாங். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை தேவனாக மாற்றுவார். நம்மை தூற்றி திரிந்தவர்கள், தவறாய் புரிந்தவர்கள் முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மையாக நிறுத்துவார். அல்லேலூயா. தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த பாடலை தந்தார். பிரைஸ் காட். கார்டு பிடிக்க முடியுமா? ஆமென். தம்பி கார்டு மட்டும் பிடிக்க முடியுமா? கார்டு டி ஷார்ட் பிடிக்க முடியுமா? பிரைஸ் காட். தூற்றி திரிந்தோர் முன்னே என்னை துதி பாட வைத்தீரையா. சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. தூஷணம் சொன்னோர் முன்னே என்னை தலை நிமிர வைத்தீரையா. ஓகே மக்கா, காடு. ஆமென். பிரைஸ் செட்டா. அப்போ எல்லாம் சேர்ந்து என் கூட சேர்ந்து தூற்றி திரிந்தோர் முன்னே துதிப்பா. நம்மை மறக்காம வெறுக்காம நம்மை தூற்றி திரிந்தவர்கள் முன்பாக, தூஷணமாய் பேசின கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை தெய்வமாய் மாற்ற போகிறார். தேவ மனிதர்களாய் மாற்ற போகிறார். தேவனுடைய வல்லமை நிறைந்த பாத்திரமாய் மாற்ற போகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கேவலமா பார்த்த கண்கள் எல்லாம் மேன்மையாக பார்க்க போகிறது. ஆமென், ஆமென். சொல்லுங்க. உங்களை தூஷணமாய் பேசின நாவுகள் எல்லாம் உங்களை மேன்மையாய் பேச போகிறது. உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா.
அவன் கண்களை மூடுவோமா, தேவ சமூகத்துல தாழ்த்துவோமா. ஒன்னே ஒண்ணுதான், அனல் கொள்ளணும். அந்த பவுல் அனல் கொண்டார். அவர் அனல் கொண்ட போது எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியல. விரியன் அவரை திண்ட முடியல. விரியனின் விஷம் அவரை மேற்கொள்ள முடியல. ஆமென். வித்தியாசமாய் பார்த்த கண்களை எல்லாம் கர்த்தர் சாட்சியாய் பார்க்க வைத்தார். பவுல் தலைநிமிர்ந்து நிற்க வைத்தார். அல்லேலூயா. அவருக்கு தீங்கு நடக்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் சோர்ந்து போகும்படியாக பண்ணினார், தோற்று போகும்படியாக பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, தேவ சமூகத்துல தாழ்த்து எல்லாம் முழங்கால் படியிடுங்க பார்ப்போம். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு ஒரு அனல் உரைக்க வைக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு நெருப்பு, ஒரு அக்கினி நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டதுன்னு ஃபாதர் பாடுற மாதிரி இன்னைக்கு நாமும் ஆண்டவர் ஆமென் சொல்லணும். அக்கினி மூண்டது, எனக்குள்ள ஒரு அக்கினி மூண்டது, எனக்குள்ள அனல் உண்டானது. நான் அனல் உண்டாகும்படி வந்திருக்கிறேன். அனலாயும் இல்லாமல் குளிராயும் இல்லாமல் வெறுவெறுப்பாய் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம் ஆவியில் அனலாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஆவியில் அனலாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள். உழுந்து போகக்கூடாது, ஜெபம் உழுந்து போகக்கூடாது, பரிசுத்தம் உழுந்து போகக்கூடாது, கிருபை உழுந்து போகக்கூடாது. அனலா இருக்கணும். போராட்டம் பிரச்சனை வரும்போது உழுந்து போகக்கூடாது, அனலாக இருக்க வேண்டும். அனல் உரைக்கும் போது, அனலாய் மாறும்போது சத்துரு எழும்பலாம். ஆனா அந்த சத்துருவை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சத்துருவை மேற்கொள்ள முடியாது. அந்த சத்துருக்களை அழிக்க முடியாது. எத்தனை வெறியன் எழுப்பினாலும், வெறியன் கவினாலும், அந்த வெறியனுக்கு அதுதான் நமக்கு விரோதமாக எழுப்புற அந்த நாள் தான், அந்த வெறியனுக்கு கடைசி நாள். பவுல் கையை கடித்த அந்த நாள் தான் அந்த வெறியனுக்கு கடைசி நாள். அதோட அந்த வெறியனை தீர உதறி போட்டார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், உன் சுயத்தை உதறி போடு, சுயத்தை உதறி போடு, பொல்லாத சுபாவத்தை உதறி போடு, சந்தேகத்தை உதறி போடு, உலக ஆசைகளை உதறி போடு. அவன் பாதரட்சியை கலட்டி போடு, உன் பாதரட்சியை கலட்டி போடு. எனக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எரிந்து போடு. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். 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 அக்கினி மூடட்டும், ஒரு அக்கினி இறக்கட்டும். கடைசி நாளில், இந்த கடைசி எழுப்புற கூட்டத்தில், இந்த 50ஆம் நாளில் 49வது நாள்ல ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினிகள் மத்தியில பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினிகள் மத்தியில பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லவர் வெளிப்பட வேண்டும், வல்லவர் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உன்னை கடித்த வெறியங்களை எல்லாம் சட்டெடுத்த அக்கினியிலே அழிக்கப்பட்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழுப்புகிற வெறியங்களை எல்லாம் இந்த அக்கினி அழித்து போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை தீட்டுப்படுத்தவனை அழிக்க அவரே போராடுகிற வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த அக்கினி அழிக்கிறது. Receive it right now. Fire, fire, fire. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, அக்கினி, fire, fire, அக்கினி. இன்றைக்கு இந்த வெறியனை அழிகிறது.